السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويقتلون الأنبياء بغير حق ذلك بما عصوا وكانوا يعتدون صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم لا تقوم الساعة حتى يقاتل المسلمون اليهود أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. துணில்லாத வான் படைத்து நிலையில்லாத பூமியை படைத்து உலகத்தையே ஆட்சி செய்கின்ற வல்ல அல்லாஹுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அவனது அன்பும் அருளும் நம் இருலோக தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் அவர்களது சுன்னத்தான வழிமுறைகளில் சிறிதேனும் அடிப்பிரளாமல் அப்படி எடுத்து இயம்பிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபழ் தாபியீன்கள், நல்லடியார்கள், உலமாக்கள், சுகதாக்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள் அவர்களது சுன்னத்தான வழிமுறைகளில் சிறிதேனும் பின்பற்றி வாழக்கூடிய நம்மனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத அளப்பெரும் கிருபை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய ஜும்ஆவிலே நான் மனிதர்கள், முக்கியமாக ஈமான்தாரிகள், அவர்களுக்கு எதிரானவர்கள் ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார்? அவர்கள் என்னவெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிராக இதுவரை செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்ஆவினுடைய பயானாக நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு தலைவன் சொன்னான், ஒரு கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டத்திலே சுமார் 80% கூட்டத்தார்களை நான் கூண்டோடு அழித்து விட்டேன். மீதம் ஒரு 20% அந்த கூட்டத்தார்களிலே எஞ்சியிருக்கக்கூடிய 20%தாரை நான் விட்டு செல்கிறேன். நான் 80% அந்த கூட்டத்தார்களை அழித்தது சரியா தவறா என்பதை இந்த 20% மக்களை பார்த்து, அந்த கூட்டத்தை பார்த்து நீங்களே தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நான் அந்த 20% கூட்டத்தார்களை விட்டு செல்கிறேன் என்பதாக சொன்னான் ஒரு தலைவன். அவன்தான் ஹிட்லர் என்பவன். மக்களை அழித்தொழிக்கிறான் என்பதாக மக்களிடத்திலே கெட்ட பெயர் வாங்கியிருக்கக்கூடிய ஹிட்லர் சொன்ன வார்த்தை இது. அவன் அழித்த அந்த கூட்டத்தார்கள் யார்? அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன? முக்கியமாக ஈமான்தாரிகளை, இஸ்லாமியர்களை ஒழிப்பதற்காக வேண்டி அவர்கள் ஆரம்பத்திலிருந்து இதுவரை என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி இன்றைய தினத்தில் நாம் 1-2 செய்திகளை பார்க்கவிருக்கிறோம். அந்த ஹிட்லர் சொன்ன அந்த 100% மக்கள் யார்? இஸ்ரேலியர்கள். அந்த இஸ்ரேலும் நம்முடைய இஸ்லாமும் என்ற தலைப்பு தான் இன்றைய தினத்தில். பொதுவாக இஸ்ரேலியர்கள் என்று சொன்னால் யார்? அவர்களை பற்றி இஸ்லாம் என்ன பெயரிலே அழைக்கிறது? அவர்களை பற்றி என்னவெல்லாம் சொல்லுகிறது என்பதை நாம் இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற பொழுது அந்த இரக்கமற்ற இஸ்ரேலியர்கள் யார் என்று சொன்னால் அவர்களை யூதர்கள் என்பதாக நம்ம இஸ்லாமிய மார்க்கம் அவர்களை பற்றி சொல்லி காண்பிக்கின்றது. யூதர்கள்தான் இந்த இஸ்ரேலர்கள். யூதர்கள்
அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீன மக்களை அழித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தீய கெட்ட செயல், இரக்கமற்ற இந்த இஸ்ரேலிய யூதர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாடம் புகட்டுவதற்காக வேண்டித்தான் தற்போது ஈரானும் களம் இறங்கியிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, இந்த யூதர்கள் இஸ்லாமியர்களுக்கு எந்த அளவிற்கு எதிரிகளாக இருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்லாத்திலே அவர்கள் இஸ்லாமியர்களை விரோதிகளாக, அது மாத்திரமல்ல இஸ்லாமியர்களுக்கு துரோகிகளாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த யூதர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அருள்மறையிலே பதிவு செய்திருக்கிறான். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் யூதர்களை பற்றி நிறைய நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே அந்த யூதர்களை பற்றி சொல்லுகிறான், வயக்துலூனல் அன்பியா பிகைரி ஹக். அநியாயமாக பல நபிமார்களை கொலை செய்திருக்கிறார்கள் இந்த யூதர்கள். பல நபிமார்கள் என்று சொன்னால், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், சுமார் 300 நபிமார்களை இந்த யூதர்கள் கொலை செய்திருக்கிறார்கள், அதுவும் அநியாயமாக. இந்த வார்த்தை அல்லாஹ் அருள்மறைகளை பதிவு செய்திருக்கிறான். யூதர்கள் நபிமார்களை கொன்ற குற்றவாளிகள். அது மாத்திரமல்ல, முற்காலத்தில் இந்த இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் துரோகிகளாக விரோதிகளாக எப்படியெல்லாம் செயல்பட்டார்கள் என்று சொன்னால், அதிமுக்கியமாக நம்முடைய அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைத்த ஒரு நபர் யூதன். ஹதீஸிலே நாம் புரட்டி பார்க்க முடியும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பனு ஜுரைக் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை சார்ந்த சயீத் பின் ஆசம் என்று சொல்லக்கூடியவன், இவன் ஒரு யூதன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைத்து விடுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த யூதன் வைத்த அந்த சூனியத்தினுடைய வெளிப்பாட்டை அருமை நாயகம் எப்படி உணர்ந்தார்கள் என்று சொன்னால், ஒரு செயலை செஞ்சிருக்க மாட்டாங்க, செஞ்ச மாதிரி உணர்வாங்க. இந்த செயல் சூனியத்தின் மூலமாக வெளிப்படுகிறது. அருமை நாயகத்திற்கு அந்த சூனியம் வைத்த இப்னு ஆசம் என்று சொல்லக்கூடிய அந்த யூதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி காட்டி கொடுத்தான் தெரியுமா? அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டிற்கு வருகிறார்கள். வந்தவர்கள் ஆயிஷா நாயகி இந்த செய்தியை சொல்கிறாங்க, முஹம்மது நபி என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க, ஆனால் அவங்களுடைய கவனம் என் மீது இல்லை. ஏதோ அவர்கள் முணங்கி கொண்டு துஆ செய்து கொண்டே இருந்தார்கள், மீண்டும் மீண்டும் துஆ செய்து கொண்டே இருந்தார்கள். அதை நான் கவனித்து கொண்டே இருந்தேன். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள். பிறகு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து சொன்னார்கள், ஆயிஷாவே உனக்கு ஒன்று தெரியுமா என்பதாக சொல்லிவிட்டு ஒரு செய்தி எனக்கு சொன்னார்கள். எனக்கு கனவிலே ஒரு செய்தி காட்டப்பட்டது. அந்த கனவிலே 2 மலக்குமார்கள் வந்தார்கள். என்னுடைய தலைப்பகுதியிலே ஒருவரும் கால் பகுதியிலே ஒருவரும் அமர்ந்து கொண்டார்கள். அமர்ந்து கொண்டு என்னை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். இவருக்கு என்ன நோய் வந்திருக்குது என்பதாக ஒருவர் கேட்கிறார். அதற்கு மற்றொருவர் சொல்கிறார், இவருக்கு அந்த இப்னு ஆசம் என்று சொல்லக்கூடியவன் சூனியம் வைத்திருக்கிறான் என்பதாக இன்னொருவர் சொல்லுகிறார். அப்படியா, என்ன சூனியம் வைத்திருக்கிறார், எதிலே சூனியம் வைத்திருக்கிறார் என்பதாக ஒருவர் கேட்ட பொழுது மற்றொருவர் சொன்னார், ஆம், இவர் இந்த சூனியம் வைத்தது தலை சீவக்கூடிய தலை வாரக்கூடிய அந்த சீப்பிலேயும் வரக்கூடிய அந்த முடியிலேயும் அதே போல பேரிச்ச மரத்தினுடைய மட்டை ஓலையிலேயும் அவருக்கு சூனியம் வைத்திருக்கிறார் என்பதாக மிக தெளிவாக சொல்கிறார். சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருத்து விட்டார்கள். அருமை நாயகம் சொல்லுகிறார்கள், அதை கண்ட ஆயிஷா நாயகி இந்த செய்தி அப்படி விவரித்து சொல்கிறாங்க.
எழுந்திருத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக தன்னோடு ஒரு சில தோழர்களை சஹாபாக்களை அழைத்து கொண்டு வேகமாக செல்கிறார்கள். அந்த கனவிலே காட்டப்பட்ட பொழுது இந்த சூனியம் வைத்த இந்த சீப்பும் முடியும் இந்த பேர்ச்ச மரத்தினுடைய அந்த பாலையும் எங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக ஒருவர் கேட்ட பொழுது அதையும் அந்த மற்றொருவர் பதில் சொன்னார், ஆம், இந்த சூனியம் வைக்கப்பட்ட இடம் தருவான் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணறு இருக்கிறது. அதுவும் அந்த பனு ஜுரைக் குலத்தார் கூட்டத்தாருடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணறு. அந்த கிணற்றில் உள்ளே இருக்கிறது என்பதாக சொன்னதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கேட்டுவிட்டு வேகமாக அந்த கிணத்துக்கு போகிறாங்க. போய் அந்த கிணத்துக்குள்ளே பார்க்குறாங்க, அந்த 2 மலக்குமார்கள் என்ன பேசினார்களோ அது அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுத்துகிட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்தவர்கள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை ஆயிஷா நாயிட்ட சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை பாதுகாத்து விட்டான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூனியத்திலிருந்து என்னை பாதுகாத்து விட்டான் என்பதாக சொல்லிவிட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை அல்லாஹ் குணப்படுத்தி விட்டான், அது ஆஃபானி அல்லாஹ் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாய் இடத்துல சொன்னாங்க. இந்த அருமை நாயகத்தை அழிக்க வேண்டும், அவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இந்த யூதனுக்கு தான் இருந்தது. இப்னு ஆசம் என்று சொல்லக்கூடிய அந்த யூதன், லபீத் பின் ஆசம் என்று சொல்லக்கூடிய அந்த யூதன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழிப்பதற்காக வேண்டியே, அவர்களை இல்லாமல் ஆக்குவதற்காக வேண்டி சூனியம் வைத்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூனியத்திலிருந்து பாதுகாப்பதற்காக வேண்டி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சம்பவத்தின் மூலமாகத்தான் சூரா நாஸ், சூரா ஃபலக் என்று சொல்லக்கூடிய 2 சூறாக்கள், குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூறாவும் குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று ஆரம்பிக்கக்கூடிய 2 சூறாக்கள், இந்த 2 சூறாக்களையும் அல்லாஹ் இறக்கி வைத்தான். அருமை நாயகம் இந்த சூறாவினுடைய ஒவ்வொரு ஆயத்துக்களையும் ஓதினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த 2 சூறாக்களையும் ஓதி முடித்த பிறகு அருமை நாயகத்தை அந்த சூனியத்திலிருந்து பாதுகாத்தான் என்று சொன்னால், இப்படி ஆரம்பம் முதற்கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எந்த அளவுக்கு எதிரிகளாக இந்த யூதர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர்கள் மதீனா வந்த பொழுது ஏற்கனவே நட்பு ஒப்பந்தம் என்பதாக யூதர்களிடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சுருந்தாங்க. அந்த நட்பு ஒப்பந்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த உடனே ஒரு சில நடவடிக்கைகள் காரணமாக அந்த நட்பு ஒப்பந்தத்தை முறிச்சிட்டாங்க. இனிமேல் இந்த யூதர்களோடு நட்பு ஒப்பந்தம் என்பது கிடையாது என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறித்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த அளவிற்கு மோசமானவர்கள் இந்த யூதர்கள். அது மாத்திரமல்ல, ஹைபர் போரிலே அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விஷம் மீண்டும் கொடுக்கப்பட்டது ஒரு யூத பெண்மணியினால். ஹைபர் போரின் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பெண்மணி வந்து, அந்த யூத பெண் வந்து எங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் விருந்தாளியாக வரணும் என்பதாக அழைக்கிறார். ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்டது. அந்த யூத பெண்மணி அழைத்த பிறகு எந்த அழைப்புக்குமே மறுப்பு தெரிவிக்காத அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் கூப்பிட்டாலும் அழைத்தால் அதற்கு பதில் கூறுவதை வளமையாக கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த யூத பெண்மணி விருந்துக்கு கூப்பிட்றாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விருந்துக்கு போகிறாங்க. போகின்ற பொழுது அவர்களோடு பிஷ்ர் என்ற ஒரு சஹாபியும் போகிறாங்க. போனவர்கள் விருந்துக்காக வேண்டி அங்கே தயார் செய்யப்பட்ட உணவுகள் பரிமாறப்படுகிறது. அந்த பெண்மணியே வந்து வைக்கிறாங்க. என்ன? ஆட்டினுடைய இறைச்சி, அதுவும் பொரித்த ஆட்டினுடைய இறைச்சி, அதில் விஷம் தேய்க்கப்பட்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டாங்க. அந்த பிஷ்ருங்கிறவங்க முழுசாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளுக்கு பிறகு அந்த பிஷ்ர் அவர்களுக்கு அந்த விஷத்தினுடைய தன்மை மிக பயங்கரமாக ஏறி அவங்க வஃபாத் ஆயிடுறாங்க, ஷஹீதாயிடுறாங்க. சாப்பிட்டது தான், வேற எதுவுமே கிடையாது. உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூத பெண்மணியை அழைத்து வர செய்தியை கேட்குறாங்க. நீ என்ன பரிமாறின, என்ன செய்தாய், உண்மையை சொல் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது அந்த பெண்மணி உண்மையை ஒத்துக்கொண்டால், யூத பெண்மணி, நான் தான் விஷம் வைத்தேன்.
விஷம் வைத்த இறைச்சியை தான் உங்களுக்கு நான் விருந்தோம்பல் செய்தேன் சொல்லிவிட்டு அந்த பெண்மணி சொல்கிறா, யூத பெண்மணி சொல்கிறா, நீங்கள் உண்மையான நபியான டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி நான் வச்சேன்னு சொல்கிறேன். இந்த இறைச்சியை நீங்கள் உண்டு விட்டு நீங்கள் மௌத்தா போயிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நபி கிடையாது. எல்லோரு இடத்துலையும் நான் போய் என்ன செய்வேன், நீங்கள் நபி இல்லைன்னு நான் சொல்லிடுவேன். இதை சாப்பிட்ட பிறகு இந்த விஷம் உங்களுக்கு ஒன்றும் செய்யலைன்னு சொன்னால் நீங்கள் நபின்னு நான் ஒத்துக்கிறேன். அதற்காக வேண்டித்தான் நான் விஷத்தை தடவி உங்களுக்கு நான் விருந்தளித்தேன் என்பதாக அந்த யூத பெண்மணி சொன்னாள் என்று சொன்னால், அந்த நேரத்திலையும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த விஷத்தன்மையிலிருந்து பாதுகாத்தான். 2 வருடங்கள், சரியாக 2 வருடங்கள் கழித்து அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண நேரம் நெருங்குகிறது. அப்பொழுது அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விதமான கஷ்டத்தை அந்த சக்கராத் நேரத்திலே உணர்கிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொன்னார்கள், வஜத்து இன்கிதாஇ, நிச்சயமாக ஆயிஷா நாயை பார்த்து சொன்னாங்க, அந்த ஹைபர் போரிலே கொடுக்கப்பட்ட அந்த விஷத்தன்மை, அந்த இறைச்சியினுடைய விஷம் இப்பொழுது என்னுடைய தொண்டையை அறுக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சக்கராத் நேரத்திலே சொல்லி காண்பித்தார்கள். அந்த அளவிற்கு விஷம் தோய்க்கப்பட்ட இறைச்சியை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை அழித்து விட வேண்டும் என்பதாக நினைத்த ஒரு பெண்மணியார் யூத பெண்மணி. யூதர்களுடைய எண்ணமும் யூதர்களுடைய செயல்பாடுகளும் மற்றவர்களை அழிக்க வேண்டும், தன்னை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணமுடையவர்களாகத்தான் இருப்பார்கள் இந்த யூதர்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரமல்ல, அவர்களுக்கு முந்தைய நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் கொல்லுவதற்கு முயற்சி செய்தார்கள். அருள்மறை குர்ஆன் அதை சொல்லி காண்பிக்கின்றது. அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தைய நபியான ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் கொல்லுவதற்காக வேண்டி அவர்கள் திட்டம் தீட்டி அவர்களை ஒரு இடத்திலே ஒதுங்க செய்த பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வார்த்தையை சொல்லுகிறான், ஒமா கதலூஹு ஒமா ஸலபூஹு. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த யூதர்கள் கொல்லவும் இல்லை, அவர்களை சிலுவையில் அறையவும் இல்லை. பல் ரஃபஅல்லாஹு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், ரஃபஅல்லாஹு இலை, என் பக்கம் நான் உயர்த்தி கொண்டேன் அவர்களை என்பதாக அல்லாஹ் அருள்மறையிலே சான்று பகருகிறார். யார் காட்டி கொடுத்தானோ அவனையே அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அவனையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசா நபியினுடைய முகத்தை, உருவத்தை அல்லாஹ் ஆக்கிவிட்டான். ஈசா நபியினுடைய உருவத்தை யாருக்கு அல்லாஹ் ஆக்கினானோ அவரைத்தான் அந்த யூதர்கள் ஒன்றாக சேர்ந்து கொலை செய்தார்கள், சிலுவையிலே அறைந்தார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்க முடியும். இப்படி ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் கொல்லுவதற்காக வேண்டி யூதர்கள் ஒவ்வொரு நேரமும் முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள், கடைசி வரை முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள். இப்பொழுதும் கூட கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டவர்கள் யார்? யூதர்கள். யூதர்கள் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை அருள்மறைகளை பதிவு செய்து நமக்கு ஒரு அழகான உபதேசத்தை தருகிறான். இத்தகைய யூதர்களிடமிருந்து நீங்கள் ஜாக்கிரதையாக மிகவும் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எச்சரிக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே கணித்தார்கள், அன்றே நமக்கு சொல்லித்தந்தார்கள், அன்றே சொல்லித்தந்தார்கள். ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள். யார்? யூதர்கள். அவர்களை பற்றி அருமை நாயகம் சொன்னார்கள், ஆம், விருந்து கொடுப்பவர் எப்படி உணவு தட்டை நோக்கி பிறரை அழைப்பார்களோ அதே போல ஈமான்தார்களே உங்களை அழிப்பதற்காக வேண்டி எல்லா மதத்தவர்களும் ஒன்று சேர்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லா மதத்தவர்களும் ஒன்று சேர்ந்து உங்களை அழிப்பதற்காக வேண்டி அவர்கள் ஒன்று சேர்வார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த அளவுக்கு நாங்களாம் குறைவாக இருப்போமா? இல்லை இல்லை, நீங்கள் தான் அதிகமானவர்களாக இருப்பீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு உதாரணம் சொல்கிறாங்க. தண்ணி ரொம்ப நாள் ஆற்றுல வராமல் இருந்துட்டு திடீர்னு தண்ணி திறந்து விடுவாங்க இல்லையா? புதுசாக ஆற்றில் தள்ளி வரும்போது அந்த புது வெள்ளம் வேகமாக அடித்து கொண்டு வருகின்ற பொழுது பார்த்துருக்க என்று சொன்னால் முழுவதுமாக அந்த அழுக்கு நுரைகள் சேர்ந்திருக்கும். தண்ணியை விட அந்த அழுக்கு நுரைகள் தான் அதிகமாக தெரியும்.
அருமை நாயகம் அதை உதாரணமிட்டு சொல்லுகிறார்கள். அந்த அழுக்கு நுரைகளைப் போல நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள், ஆனால் பலகீனமாக இருப்பீர்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா நுரெல்லாம் போயிடும். அருமை நாயகம் சொல்லுகிறார்கள், இந்த உதாரணத்தை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், அந்த நுரை போல நீங்கள் அதிகமாக இருந்தாலும் பலவீனமானவர்களாக இருப்பீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய அந்த எதிரிகளுடைய உள்ளத்தில் உங்களுடைய பயம் இருந்ததே முதலிலே, அந்த பயத்தை அல்லாஹ் எடுத்து விடுவான். உங்கள் மீது அவர்கள் தைரியமானவர்களாக பலமானவர்களாக ஆகிவிடுவார்கள், நீங்கள் பலகீனமானவர்களாக ஆகிவிடுவீர்கள். அதே போல அல் வகுன் என்று சொல்லக்கூடிய பலவீனம் உங்களிடத்தில் வந்துவிடும் என்பதாக அருமை நாயகம் சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள் மீண்டும் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல் வகுன் பலகீனம் என்று சொன்னால் என்ன? அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், பலகீனம் என்று சொன்னால் ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். இந்த இரண்டு விஷயம்தான். உலக ஆசை, மௌத்தை வெறுப்பது. உலக ஆசை, மரணத்தை வெறுப்பது. இந்த இரண்டு தான் அல் வகுன் என்று சொல்லக்கூடிய பலகீனம். அது உங்களிடத்தில் நிறைய இருக்கும். அதுதான் எதிரிகளுக்கு மிக இலகுவானதாக ஆகிவிடும் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். என்று சொன்னால் அவர்கள் எச்சரித்த அந்த கூட்டத்தார்கள் யார்? அவர்கள்தான் யகூதிகள், அவர்கள்தான் யூதர்கள். இன்று உலக அளவிலே நாம் பார்க்கிறோம், இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை சுமார் 170 கோடி இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை உலக அளவில். ஆனால் யூதர்கள் வெறும் 1.5 கோடி மக்கள் தான். யூதர்கள் வெறும் 1.5 கோடி. உலக அளவில் இஸ்லாமியர்கள் 170 கோடி இருக்கிறோம். நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, எல்லோருமே ஒன்று சேர்ந்து உங்களை எதிர்ப்பார்கள், அழிக்க நினைப்பார்கள், அப்பொழுது நீங்கள் தான் நிறைய இருப்பீர்கள் என்பதாக சொன்னார்கள் அல்லவா. அந்த காலம் இப்பொழுது வந்துவிட்டதோ என்பதாக நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு செயலை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே கணித்து நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அத்தகைய யூதர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் மிக 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 மோசமானவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு நேரத்தில் ஒரு செய்தியை சொன்னான். ஒரு நகரம் இருக்கிறது, அந்த நகரத்தினுடைய ஒரு பகுதி கடலிலே இருக்கும், இன்னொரு பகுதி நிலத்தில் இருக்கும். அது உங்களுக்கு தெரியுமா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்குறான். கேட்டுவிட்டு சொன்னார்கள், அந்த நகரம், அந்த நகரத்து மக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல்களிலே வரக்கூடிய சுமார் 70,000 நபர்கள் அவர்கள் மீது போர் தொடுப்பார்கள். அவர்கள் மீது போர் தொடுப்பார்கள். போர் நடக்கும். கியாமத் நாளுடைய அடையாளமாகவும் அருமை நாயகம் சொன்னார்கள். அந்த நகரத்திலே அவர்கள் போர் தொடுக்கின்ற பொழுது அவர்களிடத்தில் எந்த ஆயுதமும் இருக்காது, அவர்களிடத்தில் எந்த அம்புகளும் இருக்காது. அவர்கள் போரிடக்கூடிய மிக பெரும் ஆயுதமாக அவர்கள் வைத்திருப்பது என்ன தெரியுமா? லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். இதுதான் அவர்களுடைய ஆயுதம். அருமை நாயகம் சொல்லுகிறார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்பதாக முதல் வார்த்தை அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடலினுடைய அந்த ஒரு பகுதி நகரத்தை அழித்து விடுவான். இரண்டாவது முறை சொல்லுவார்கள், அந்த நகரத்திலே பூமியில் இருக்கக்கூடிய அந்த நகரத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழித்து விடுவான். பிறகு மூன்றாவது முறையும் அவர்கள் சொல்வார்கள். அப்பொழுது அங்கே வழி திறக்கப்படும், எல்லோருமே உள்ளே சென்று கனிமத்து பொருட்களை எடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்பொழுது அங்கிருந்து ஒரு வார்த்தை வரும், தஜ்ஜால் வெளிவந்து விட்டான், ஹரஜதி தஜ்ஜால் என்று சொல்லக்கூடிய வார்த்தை வெளியே வரும். தஜ்ஜால் வெளிவந்து விட்டான் என்கின்ற வார்த்தையை கேட்டவுடனே எல்லோருமே அதை நோக்கி செல்ல ஆரம்பித்து விடுவார்கள். யூதர்களுடைய நிலையை அருமை நாயகம் அன்றே கணித்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த நகரம் எது என்பதாக அறிஞர்கள் மிக ஆராய்ந்து செய்தியை சொல்கின்ற பொழுது துருக்கியினுடைய தலைநகரம் அன்காரா என்று சொல்லக்கூடிய நகரத்தை தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் என்று அறிஞர்கள், மார்க்க அறிஞர்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். இத்தகைய இந்த யூதர்கள்தான் ஈமானியர்களை அழித்து விட வேண்டும் என்பதாக இன்றளவிலேயும் ஏதாவது ஒரு வகையிலே அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த யூதர்களுக்கு அழிவு என்பதை வைத்திருக்கிறார். கியாமத் நாள் நெருக்கத்திலே தஜ்ஜால் வந்து விடுவார், பல அற்புதங்களை நிகழ்த்தி காண்பிப்பான். பயந்தவர்கள்
ஈமான் இல்லாதவர்கள் எல்லோரும் தஜ்ஜாலின் பக்கம் சென்று விடுவார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வருகையை அல்லாஹ் வைத்திருப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பக்கம் ஈமானியர்கள் செல்வார்கள். 70,000 நபர்கள் தஜ்ஜாலுக்கு பின்னால் செல்வார்கள். அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்பொழுது அந்த தஜ்ஜாலை ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொன்று விடுவார்கள், அழித்து விடுவார்கள். பிறகு ஈமானியர்களுக்கும் இந்த யூதர்களுக்கும் மத்தியிலே சண்டை நடக்கும், போர் நடக்கும். அப்பொழுது யூதர்கள் எல்லாம் பயந்து ஓடக்கூடிய நிலையிலே ஈமானியர்கள் வலுவுள்ளவர்களாக இருப்பார்கள். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பரக்கத்தை கொண்டு வலுவுள்ளவர்களாக இருப்பார்கள். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த போரிலே அந்த யூதர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஓடி போய் ஆங்காங்கே இருக்கக்கூடிய கல்லுக்கும் மரத்துக்கும் பின்னால் போய் ஒளிஞ்சுக்கிடுவாங்களாம். அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒளிந்து கொள்வார்கள் யூதர்கள். தேடி தேடி ஈமானியர்கள் அந்த யூதர்களை அழிப்பார்கள். சொல்லிட்டு சொல்கிறாங்க, கல்லுக்கு பின்னாலும் மரங்களுக்கு பின்னாலும் ஒளிந்து கொண்டிருப்பார்கள். யகூலுல் ஹஜர், கல் பேசும், அந்த மரம் பேசும். யா முஸ்லிம், ஈமான்தாரியே, ஹாதா யஹூதியின் வராயி, எனக்கு பின்னால யூதன் ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கிறான், கூப்பிடுமா தால். கல் மரம் கூப்பிடும் யாரை? ஈமான்தாரிகளை கூப்பிட்டு சொல்லுமாம், ஃபக்துல், இதோ எனக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறான் யூதன், அவனை கொன்றுவிடு என்பதாக கட்டளையிடும் அந்த கல் என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். என்று சொன்னால் அந்த அளவிற்கு யூதர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கொண்டே இருப்பார். ஆனால் அவர்களுடைய அழிவு ஈமானியருடைய கையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருப்பான். அது மாத்திரமல்ல, அஸ்பஹான் என்று சொல்லக்கூடிய பகுதி யூதர்கள், அவர்கள்தான் 70,000 நபர்கள் தஜ்ஜாலுக்கு பின்னால் நின்று கொண்டிருப்பார்கள். தஜ்ஜாலை அல்லாஹுவாக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய அழிவு காலத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானியருடைய கையிலே வைத்திருப்பான். அத்தகைய அந்த யூதன், இது வெறுமனே சொல்லக்கூடிய செய்தி அல்ல. இந்த கல்லும் மரமும், மரத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். என்று சொன்னால் இந்த ஹதீஸை ஈமானியர்களை விட யூதர்கள் மிக அறிந்தவர்கள். இந்த மரத்தை பற்றி அவங்களுக்கு நிறைய நல்ல தெரியும். ஏன்னு சொன்னால் இப்போ அல்ல, சுமார் 50 வருட காலமாக அந்த மரத்தை அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஹதீஸில் நாம் பார்க்க முடியும், எல்லா மரமும் கல்லும் தனக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய யூதர்களை காட்டி கொடுக்கும். ஆனால் இந்த கரகத் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் மாத்திரம் என்று இருக்கிறது, அது அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய யூதனை காட்டி கொடுக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லிட்டு சொல்கிறாங்க, இது யூதனுடைய மரம் என்பதாக சொல்கிறார்கள். அஷ்ஷஜரத்துல் யஹூதி, இது யூதனுடைய மரம் என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அவர்கள் கடந்த 50 வருட காலமாக இந்த மரங்களை வளர்ப்பதற்கு பில்லியன் கணக்கில் அவர்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியுமா இந்த செய்திகள்லாம்? செலவு செய்திருக்கிறார்கள். எதற்காக வேண்டி? இந்த மரத்தை வளர்ப்பதற்காக வேண்டி. இந்த மரத்தினுடைய அளவு 12 அடி இருக்குமா. இந்த கரகத் என்று சொல்லக்கூடிய இந்த மரத்தினுடைய அளவு உயரம் எவ்வளோங்க? 12. அந்த மரத்தை எல்லோருமே வளர்க்க வேண்டும், அதிகமாக வளர்க்க வேண்டும். அவர்கள் எந்த அளவுக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த நாட்டு அதிபதி எப்போ கூட்டத்துக்கு வந்தாலும் இந்த மரத்தை பற்றி நினைவு கூறுவானா, சொல்லிட்டு சொல்வானா, நீங்கள் இன்னும் அந்த மரத்தை அதிகமாக்குங்கள், அதிகமாக இந்த மரத்தை வளருங்கள் என்பதாக ஒவ்வொரு நேரமும் சொல்லுவானாம். ஒவ்வொரு மேடைகளையும் சொல்லிக்கொண்டே இருப்பானாம். இந்த 12 அடி வளரக்கூடிய இந்த கரகத் என்று சொல்லக்கூடிய இந்த மரம் 4 அடிகள் ஒரு மனிதர் வளர்த்து விட்டார் என்று சொன்னால் அந்த அரசாங்கத்துக்கு அது தெரிய வரும். அப்போ அவங்கள கூப்பிட்டு பரிசு கொடுப்பாங்க. இன்றளவிலையும் நடந்து கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தாத வண்ணம் நடைபெறக்கூடிய விஷயங்கள். யூதர்கள் எந்த அளவிற்கு இஸ்லாத்தினுடைய ஈமானுடைய விஷயங்களை அறிந்து வைத்திருக்கிறார்கள். அருமை நாயகம் சொன்ன இந்த கரகத் என்று சொல்லக்கூடிய மரத்தை பற்றி நாம் இதுவரைக்கும் தெரிந்து வைத்திருக்கிறோமா? இல்லை. ஆனால் 50 வருட காலத்திற்கு முன்னால் இருந்து இன்றளவிலேயும் அந்த மரத்தை வளர்ப்பதற்கும் தன்னை பாதுகாக்கக்கூடிய அந்த கரகத் என்று சொல்லக்கூடிய மரத்தை அதிகப்படுத்துவதற்கும் அவர்கள் நிறைய பண செலவுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அத்தகைய அந்த யூதர்கள் நம்முடைய எதிர்களாக நினைப்பவர்கள் இந்த ஈமானியர்களைத்தான்.
அதற்காக வேண்டிதான் இன்று நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பலஸ்தீனியர்கள் ஒவ்வொரு நாளும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கொண்டே இருப்பான். அநியாயக்காரர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வாழ வைத்து கொண்டே இருப்பான். ஆனால் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த செய்தியை சொல்லிவிட்டு சொல்வான், அநியாயக்காரர்களுக்கு நாம் நீண்ட நாள் தவணையாக கொடுத்து கொண்டே இருப்போம். ஆனால் இன் அகதஹு அலீமுன் ஷதீத், கடைசியாக நான் அவர்களை பயங்கரமான பிடியாக பிடித்து கொள்வேன். இன்ன பத்ஷ ரப்பிக்கல ஷதீத், என்னுடைய பிடி மிக பயங்கரமானதாக இருக்கும். அவர்களை மிக கடுமையாக நான் பிடிப்பேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தியை நாம் அருள்மறை குர்ஆனிலே பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆகவே இஸ்லாமியர்களை ஈமானியர்களை அழிப்பதற்காக வேண்டி உருவெடுத்தவர்கள்தான் இந்த யூதர்கள். இப்பொழுதல்ல, பனி இஸ்ரவேலர்களுடைய வாரிசுகளாக வரக்கூடியவர்கள் அந்த யூதர்கள். அவர்களைத்தான் அருள்மறை குர்ஆனிலேயும் ஹதீதுகளிலேயும் யஹூதி என்று சொல்லக்கூடிய பெயரை வெளிப்படையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காண்பித்து அவர்களிடமிருந்து நீங்கள் எச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இஸ்ரேலுக்கும் இஸ்லாமுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்புகள் இதுதான். என்றாவது ஒரு நாள் இந்த இஸ்லாமியர்களை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்ரேலர்களை அழிப்பான் என்பதை அருமைநாயகத்தினுடைய ஹதீதுகள் நமக்கு அழகான முறையிலே உபதேசித்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நினைக்கலாம் எங்கோ நடந்து கொண்டிருக்கிறது, நமக்கு என்ன என்பதாக. ஒரே ஒரு சின்ன செய்தி தான், யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு சின்ன செய்தி தான். இன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈரானியர்களை கொண்டு அந்த இஸ்ரேலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழிக்கக்கூடிய நேரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒதுக்கிவிட்டார். உதாரணமாக அந்த இஸ்ரேலர்கள் அங்கிருந்து ஒழிக்கப்படுகின்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் அடுத்ததாக அவர்கள் இடம்பெயரக்கூடிய இடம் எது தெரியுமா? நாம் வாழக்கூடிய இந்த இந்தியா தான். நாம் வாழக்கூடிய இந்த இந்தியா தான். விரைவிலே அது அந்த வார்த்தைகள் வெளிப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கு முன்னதாக நாம் நம்முடைய ஈமானை மிக மிக வலுவாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, எதிரியாக நின்று கொண்டாலும் சரி, துரோகியாக நின்று கொண்டாலும் சரி, அவர்களை எதிர்ப்பதற்கும் அவர்களை முழுவதுமாக அழிப்பதற்கும், நம்மை தொட வந்தால் நம்மை தொடவிடாமல் நம்மை நாம் பாதுகாப்பதற்கும் வலுவோடும் ஈமானோடும் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூதர்களை கொண்டும் அந்த யகூதிகளை கொண்டு நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்கள் யகூதிகளை கொண்டு நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஆகவே நாம் மிக மிக கவனமாக இருந்து கொண்டு நம்முடைய ஈமானையும் பாதுகாப்போம், நம்முடைய இல்லறத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இத்தகைய செயல்பாடுகளை ஒவ்வொரு செயல்பாடுகளிலேயும் வலுவை, அந்த தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சத்தை நாம் நம்முடைய உளப்பூர்வமாக சுமந்து கொண்டு உள்ளத்திலேயும் திடமுடையவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய தைரியத்தையும் அத்தகைய தக்வாவையும் உலகிலே வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்வேர்களுக்கும் நிறைவாக தந்து நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.